வணக்கம் தமிழ் தந்தி நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்றால் 2019 தேர்தலில் தனித்து போட்டியிடும் கட்சிகளான நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மைய கட்சி மற்றும் கூட்டணியாக போடுகின்ற அதிமுக கட்சிகள் இந்த கடந்த 1-2 வாரங்களில் இந்த அரசியல் சூழ்நிலையில் நடந்த சம்பவங்கள் பற்றி நாம் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆடியோ ஒலி மிகவும் அதிகமாக இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. அதில் என்ன இருந்தது என்றால், சீமான் அவர்கள் அந்த கட்சியின் ஒரு கடைக்கோடி தொண்டரிடம் வேட்பாளர் தேர்வு பற்றி பேசும் அந்த ஒலியானது அந்த கட்சியின் தொண்டர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக தோன்றுகிறது. அதை எதிர்த்து சீமான், நீ சொல்வதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சொல்லும் ஆளை தான் நாங்கள் நிறுத்துவோம், நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேட்பாளர் தான் தேர்ந்தெடுப்போம் என்ற அந்த கோரிக்கையை ஒரு அதிகார தோரணையில் தான் அவர் வைத்தார். இது கேட்பவர்களுக்கு சீமான் சற்று அதிகாரத்துடன் பேசுவது போல் தோன்றும். இந்த கருத்தானது சமூக வலைதளங்களில் மிகவும் அதிகமாக பகிரப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுவர்கள் அதனை அதிகமாக பகிர்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய தலைவரான பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா அவருடைய ட்விட்டர் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அதனை பகிர்ந்துள்ளார். இது அரசியல் ஒரு வட்டத்தில் நாம் தமிழருக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. குறிப்பாக சதியாக பார்க்கப்பட்டது. ஒருபுறம் இப்படி இருக்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் எங்கள் கட்சியில் ஒரு கடைக்கோடி தொண்டரிடம் வாக்காளர் தேர்வு பற்றி பேசுவது அளவுக்கு தலைவன் அந்த அளவுக்கு இடத்தை கொடுத்துள்ளார். ஆனால் இந்த திராவிட கட்சிகளில் அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்பதை அவர் கேட்டுள்ளார். அதற்கு இந்த திராவிட கட்சிகளிடம் எந்த பதிலும் இல்லை. அதுபோக பாஜக தலைவர்களான எச் ராஜா மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கேலிக்குள்ளான விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது, தலைமை வெளியிடும் முன்னே வாக்காளர் பட்டியலை அவர்களுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்தில் வெளியிட்டு நகைப்புக்குள்ளாகப்பட்டது. இதுவும் சமூக வலைதளங்களில் மீம்ஸுகளாக செய்யப்பட்டு அவர்கள் கேலிக்குள்ளானார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு வாரிசுகளை இந்த தேர்தல் களத்தில் இறக்கியுள்ளது என்பதுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக திமுகவில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக இறக்கப்பட்டுள்ளார். அதே போல இந்த துரைமுருகன் அவருடைய மகனும் வேட்பாளராக இறக்கப்பட்டுள்ளார். துரைமுருகன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார், என்னுடைய மகனை ஜெயிக்க வைக்கும் அந்த தொகுதிக்கு 50 லட்சம் பரிசாக அளிப்பேன் என்று கூறியுள்ளார். அதே போல தன் மகனுக்கு ஆங்கிலம் நன்றாக பேச வரும், அந்த ஆங்கிலம் தெரிந்து நான் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் தான் சிறப்பு என்று ஒரு கருத்தையும் வைத்துள்ளார். அதே போல தமிழக தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய உதயநிதி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குறையான ஒரு கருத்தை வைத்து சமூக வலைதளங்களில் மாட்டிக்கொண்டார். அது அழகான வேட்பாளர்கள் நிறுத்தியுள்ளோம், அவர்களுக்கு வாக்களியுங்கள், பின்பு அதனை சமாளித்து கொண்டு அழகு என்றால் அவருடைய தோற்றத்தை நான் சொல்லவில்லை, அவருடைய தமிழ் அழகு, தமிழ் மேல் கொண்ட பற்று அழகு என்று மாட்டியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், இதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன் முறை, உடன்பிறவா சகோதரன் என்று கூறி ஒரு வாக்கியத்தில் முதல் சொன்ன வாக்கியத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு விஷமத்தனமாக பேசுவது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு வாடிக்கையாக விட்டது என்று அவர் கூறியுள்ளார். அதே போல் மக்கள் நீதி மைய கட்சியை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கட்சியில் முக்கியமான 3 நிர்வாகிகள் இந்த ஒரு நாள் 1-2 நாட்களில் வெளியேறுகிறார்கள். ஏன் என்று காரணத்தை நாம் சொல்லும்போது, குறிப்பாக குமரவேல் என்பவர் கூறியிருக்கிறார், இந்த மக்கள் நீதி மைய கட்சியில் வேட்பாளர் தேர்வு, அந்த தேர்வு குழுவில் 3-2 ஜாம்பவான்கள் இருந்தார்கள், ஆனால் கோவை சரளாவும் அதில் இருந்தார். அதை பார்த்துவிட்டு என் மனைவி என்னை கேட்கிறாள், கோவை சரளாவால் நீ இன்டர்வியூ செய்யப்படுவதற்காக மக்கள் நீதி மைய கட்சியில் போய் சேர்ந்தார் என்று என்னை ஏளனமாக கேட்டார். அதற்கு என்னிடம் பதில் இல்லை என்று கூறி அவரும் அந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டார். மக்கள் நீதி மைய கட்சியை சேர்ந்த கமலஹாசன் அவர்களும் வேட்பாளர் பட்டியலை, ஒரு 20 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டார். அதில் முக்கியமாக முன்னாள் IAS IPS அதிகாரிகளும் பல தொழிலதிபர்களும் இருக்கிறார்கள். ஒரு பெண் வேட்பாளராக திரைப்பட நடிகர் நாசரின் மனைவியான கமிலா நாசர் இருக்கிறார். இதுவும் ஒரு குறிப்பிடப்பட்ட விஷயம். அடுத்ததாக பார்க்கும்போது திமுக அதிமுக கட்சிகள்
அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை இரண்டும் ஒன்றாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா திமுக அதிமுகவும் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேர், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார்கள். இதை நீங்கள் உற்று நோக்கினால் காங்கிரஸ் கூட்டணி இருந்து திமுக ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதும் அவர்கள் இந்த 7 பேரை விடுதலை செய்திருக்கலாம், அப்பொழுதும் பண்ணவில்லை. இப்பொழுது பாஜக மத்தியில் இருக்கிறது, பாஜக ஆதரவாக செயல்படும் அதிமுக அரசு மாநிலத்தில் இருக்கிறது. இப்பொழுதும் ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டால் அந்த 7 பேரும் விடுதலை ஆகியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தேர்தலுக்கு ஒரு அறிக்கையாக விடும் பொழுது இந்த பிரச்சனையை 2 கட்சிகளும் முடிக்காமல் ஒன்றாக இணைந்து இது அரசியலாக செயல்பட்டு வருகிறது என்பது ஒரு கண்கூடாக தெரிகிறது. இதுவும் எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் 2 கட்சிகளும் நீட் தேர்வை நீக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக நீட் தேர்வை நீக்குவோம், கண்டிப்பாக நீக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நீக்குவோம் என்று சொன்னாலும் காங்கிரஸ் அதற்கு அனுமதி அளிக்குமா, அவர்களுடைய பரிசீலனையில் இருக்குமா என்பது காலம்தான் சொல்லும். அதே போல அதிமுகவும் நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நீக்குவோம் என்று நினைத்திருந்தால் தற்பொழுது அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார், அப்பொழுதே நீக்கியிருக்கலாம். இனிமேல் பாஜக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து எப்பொழுது நீக்குவார்கள் என்பது நடைமுறைக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குது. இதுவும் ஒரு கற்பனையான இதுவாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல விதமாக 2 கட்சிகளும் வந்து கல்வி கடனை ரத்து செய்யும், விவசாய கடனை ரத்து செய்யும் சொல்கிறாங்க. அப்படி ரத்து செய்யும் பொழுது தேசிய வங்கிகளும் மாநில வங்கிகளுக்கும் அந்த தொகையை எப்படி இந்த அரசுகள் செலுத்தும் என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். அது வந்து ஒரு தேர்தலுக்கான சொல்லப்படும் ஒரு வாக்குறுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குறுதியெல்லாம் பார்த்த கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நீதி பையன் கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து திமுக இந்த மாதிரியான வாக்குறுதிகள் பலவற்றை கொடுத்துட்டு தான் இருக்குது. நல்ல வாக்குறுதிகள் தான், சிறந்த வாக்குறுதிகள் தான், அருமையான வாக்குறுதிகள் தான். ஆனால் இது வரைக்கும் ஒன்றை கூட நிறைவேற்றினதில்லை தான். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த மக்கள் நீதி பையன் கமல் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவெடுத்து ஓட்டளிக்கணுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.